ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது வந்து சண்டே விலாகு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே கச்சா முச்சான்னு தான் கிடக்குது. இனிமேல் தான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், கிச்சன் பாருங்கள். கிச்சன் வந்து அதை விட ரொம்ப கச்சா முச்சான்னு கிடக்குது. ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து என்ன வாங்கினேன்னா, இது சிக்கன் தான் வாங்கினேன். சிக்கன் மட்டும்தான் வாங்கினேன். பாத்திரம் கழுவணும், அப்புறம் வீடெல்லாம் கூட்டணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலைகள். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் சமைச்சிருக்கதை பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு இருக்கட்டும், இதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து ரைஸ், சுட சுட ரைஸ். இன்னைக்கு வந்து குக்கரில் வச்சுட்டேன் சாப்பாடு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. ஆஹா, சூப்பராக இருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க சிக்கன் குழம்பு. நானும் இந்தளவுக்கு ஒன்று எதிர்பார்க்கவே இல்லையே, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கு. டேஸ்ட் பார்த்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பசியில் உட்காந்துருக்காங்க. அதனால் நான் போய் குழம்பை கொடுத்துட்டு வந்துடுறேன். அதனால சூப்பராக பாருங்க. நான் வச்ச சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு வந்து நான் எப்படி வச்சேன்னு லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து லைவ் வீடியோ வந்து நான் எடுத்தேன், அதில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் நானும் சாப்பிட போகிறேன், பசிக்குது. சோறு, நல்ல சூடாக வர இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் குழம்பு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டவா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல சூடாக வர இருக்கே. இருங்க, ஃபேன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. ஃபேன் சவுண்டு ஓவராக இருக்கு. ஒரு நிமிஷம் ஆறட்டும். கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா சவுண்டு கேட்குமான்னு தெரியல. இன்னும் சூடாகவே தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர டேஸ்டாக இருக்கும். இந்த காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. நான்வெஜ் குழம்புலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காரமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன நான்வெஜ் சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன். அங்கே போய் ஐஸ் பெருப்பாங்க எனக்கு வேணும்.
என்ன ஐஸ் வாங்குவ? கோன் வேணடா. 25 ரூபானா பட்டர் ஸ்காட்ச் கோன். 20 ரூபானா வெனிலா ஸ்ட்ராபெரி. பட்டர் ஸ்காட்ச் வாங்குவாங்க. பட்டர் ஸ்காட்ச் நல்லா இருக்குமா? சூப்பரா. சரி வாங்கிட்டு போப்போம். பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச் தானே? ஏன் காசு சொல்றேன்? ஆமா, அப்பா தான் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. என்னது பட்டர்? பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். என்னது? பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். கிராட்ச் இல்ல. பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். அப்படி சொல்லக்கூடாது. சரி பட்டர். பட் ஸ்காட்ச். பட் ஸ்காட்ச். பட்டர் காட்ச். பட்டர் காட்ச். பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்கிராட்ச். நான் மறுபடியும் அப்படிதான் சொல்றேன். பட்டர் ஸ்காட்ச் தான் சொல்றேன். இல்ல இரு நானே சொல்றேன். பட்டர் ஸ்கிராட்ச். ஸ்கிராட்ச் இல்ல. பட்டர் ஸ்காட்ச். ஓ பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச் அதானே? கத்துக்கிட்டேன். பட்டர் ஸ்காட்ச் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். டேய் அது இல்லைன்னா வேற என்ன வாங்குவ? அது இல்லைன்னா வெண்ணிலாவா? சரி சரி, அதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துரு, எதுவும் வாங்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. குழம்பு செம மாசு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து பாத்திரம் கிடக்கு, அதை கொஞ்சம் கழுவணும். அதுக்கடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். வாங்க நம்ம அடுத்து ஒன்றுனா பார்க்கலாம். பாத்திரமும் ஓரளவுக்கு நம்ம கழுவி எடுத்தாச்சு. கைலாஷ் குட்டி வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை கூட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே குப்பையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய குப்பை, அதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கூடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த தூசியெல்லாம் வரும், இல்லைன்னா வராது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலாவது இருக்குது பார்த்தீங்களா அந்த குப்பையெல்லாம், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக கூட்டி ஒதுக்கி வச்சிருவேன். ஒதுக்கிட்டு அதை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்து இன்னொரு வாட்டி கூட்டுவேன். ஏன்னா அதில் வந்து நிறைய தூசிலாம் வரும், அதனால் 2 வாட்டி கூட்டுவேன் வீட்டை மட்டும். இப்போ எல்லாம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஸ்கிராட்ச் வந்து இல்லையா, இந்த ஐஸ் வந்து இல்லையா. இதுதான் வந்து வேறு ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அந்த பட்டர் ஸ்கிராட்சை சாப்பிட்லான்னு பார்த்தேன். அது சண்டேனால இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே போயிடும் போல இருக்கு. இப்போ நீ வாங்கிட்டு வந்திருக்க ஐஸ்கிரீம் பேர் என்ன? மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்கிரீமாக இருக்குது. வேலையிலேயே பெரிய வேலை எந்த வேலை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த வேலை வந்து ரொம்ப பெரிய வேலையாக தெரியும்? எனக்கு வந்து வேலையிலே ரொம்ப பெரிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வருது, அது எப்பவுமே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். அடுத்து வந்து சமைக்கிறது பாருங்க, அது வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமைச்சிருவேன். ஒரு நாள் வந்து சும்மா அப்படி சமைக்கணுமேங்கிறதுக்காக சமைப்பேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த மாதிரின்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீம் தான் கைலாஷ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 கை காமிக்கிறேன் என்ன. சரி நீ என்ன ஃப்ளேவர் எடுத்த? ஸ்ட்ராபெரியா? இவன் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கான். அப்புறம் வந்து பிரதீபாவுக்கும் அவள் ஸ்ட்ராபெரி தானடா கேட்கும். சூப்பராக இருக்கு ஐஸ்கிரீம். இவ்வளோ இருந்தாலும் பாருங்க அந்த பேப்பரில் இருக்கிறத சாப்பிட்றதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட். இது சூப்பராகடா. மில்கி மிஸ்ட் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கு. இது வந்து கம்பெனி விளம்பரம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நான் சாப்பிட்றதுனால சொல்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.
ஒருவேளை கம்பெனி விளம்பரக்காரங்களாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வேணா ஏதாவது கொடுத்தாங்கன்னா வேணா வாங்கிக்கலாம். இப்போ பாருங்க, வீட்டு பூரா ஒரே குப்பையா கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாம் பார்த்தேன். கடைசி பார்த்தா டைம் ஆயிடுச்சுனால சிக்கன் குழம்பு வச்சிட்டேன். அப்புறம் மட்டும் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு க்ளீன் பண்ணுவோம் சொல்லி சாப்பிட்டாச்சு. அடுத்து ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான். கூட்டும் போதே பாருங்க, இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். வெங்காயம் போடுறோமா அந்த இடத்துல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசி அடையும் அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விளாக் என்னன்னு பார்த்துருப்பீங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ கடைசி சாயந்தரமே ஆகிப்போச்சு. இப்போ டீ வைக்கிற டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வீடு சுத்தம் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூப்போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா. நம்ம தம்பி தான் வெளியே போனாரு, அவர் தான் பெல் அடிச்சார். என்ன சொல்லு? என்ன வீடியோ வச்சிருக்கேன்? ஆமாம், அக்கா ஃபோன் பண்ணிட்டா. சொல்லு டக்குன்னு. சுவாஸ்திர போனேன், மைதா மாவு கேட்டேன், 3/4 கிலோ 40 ரூபாய். சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்ன பார்க்குறேன். டாடா பாய். நம்ம பூப்போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.